இந்த நாடகத்துக்கு முழு ஆதரவாக இருந்த பெருமாள் அவர்களுக்கு இந்த மாலையை நமது ரசிகர்கள் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் அணிவிக்கின்றேன். பொன்னாடை போற்றி அணிவிக்கின்றோம். இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், உடப்பம்பட்டி கண்டெடுத்த அன்பு உடன்பரா சகோதரர், நாடக ஆசிரியர், ராஜ நடிகை காந்திமதியின் குருநாதர் பெருமாள் ராஜ் அவர்களுக்கு காந்திமதி குடும்பத்தினர் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. தயவு செய்து வந்திருக்கும் நாரதர் பெருமாள் ராஜ் அவர்கள் வரவிருக்கும் வள்ளி காந்திமதி அவர்களை பார்த்து பயப்படாமல் தர்க்கம் செய்ய வேண்டும் என்று பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஜோரா கைதட்டுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்கார்ந்து நாடகம் தாய பார்க்க வந்திருக்காங்க. கலகலப்பா இருக்கணும்னு. கலகலப்பா அதான் இருக்கால கலகலப்பா. நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? எனக்கு மாலை நிமித்து பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏபி காந்திமதி அவர்களுடைய தந்தை தாய் அழகேசன் மற்றும் பஞ்சவர்ணம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களது சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். வணக்கம். இதுவரையிலும் நீங்கள் இந்த மேடையிலே இப்பொழுது அரங்கேற்ற நாயகியாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மகள், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் மண்ணின் பிள்ளை காந்திமதி அவர்களுக்கு இதுவரை நீங்கள் பொன்னாடை வழங்கி அன்பளிப்பினியை வாரி வழங்கிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் அவர்கள் சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாடகம் அரங்கேற்ற நாடகமாக நடப்பதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருந்த கிராம பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் மற்றும் அனைத்து ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையிலும் நீங்கள் கொடுத்த அன்பளிப்பாக இருக்கட்டும், பொன்னாடையாக இருக்கட்டும், அதை விட மிக சிறந்தது என்னன்னா, அந்த நாடகத்தை நீங்கள் எவ்வளவு நாட்களை நாம் வீணாக்குகிறோம். ஆனால் இன்று நமது வீட்டு பிள்ளைக்காக ஒரு யாருமே எழுந்திருந்து வீட்டுக்கு போகாமல் ஒரு 5 மணி 6 மணி வரையிலும் நிச்சயமாக இந்த நாடகத்தை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளையினுடைய திறமையை நீங்கள் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஏன் இந்த நாடகத்தை அரங்கேற்ற நாடகமாக அரியணன் சொன்ன மாதிரி அரங்கேற்ற நாடகமாக வைத்திருப்போம் என்றால் எல்லோருடைய நாவிலிருந்தும் அந்த பெண்மணியால் மேலும் மேலும் வெற்றிதனை பெற வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே அந்த பெண் நல்லா இருக்கும், உயர்ந்த வள்ளி நாயகியாக திகழ்வார்கள் என்பது உங்களுடைய ஆசீர்வாதத்தால் பெரிய. நீங்கள் இருந்து ஆசீர்வாதம் செய்தால்தான் அது பெரிய ஆளாக வரும். ஒரு 2 வருட உழைப்பு, அந்த உழைப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்க்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் நாடகத்தை போயிட்டு நாங்கள் எத்தனை மணி வரையில் நாங்கள் இந்த ரிஹர்சல் பார்ப்போங்கிறது உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் இந்த இடத்துல ஒரு இரவு 7 மணிக்கு நாங்கள் ரிஹர்சல் ஆரம்பித்தோம்னா இரவு 2 மணி 3 மணி கூட ஆகும் அந்த ரிஹர்சல் முடிவதற்கு. அந்த அளவிற்கு தெரியாது. இரவும் தூங்காமல் பகலும் தூங்காமல் எங்களுடைய மாணவர்களுக்கெல்லாம், இப்போ காந்திமதி மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கல, நம்ம பப்புனுக்கு, ராஜ நடிகருக்கு வரிசையில் இது படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லோருக்கும் இரவு 2 மணி வரையிலும் கூட ரிஹர்சல் ரிஹர்சல் நடந்துட்டு நான் போய் தூங்கிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு நான் மறுபடியும் நான் தோப்புக்கு வந்தேன்னா அவங்க தூங்குறவங்களை யாரும் எழுப்ப மாட்டேன். உறைஞ்ச ஒரு 8 மணி 10 மணி கூட ஆகும் அவங்க எந்திரிக்கிறதுக்கு. ஏன்னா இரவு பூரா முழிக்கிறேன். நாங்கள் முழிச்சு பழகிட்டோம், அவங்க பாவம் முழிச்சு கண் விழித்து பழகலை. 10 மணிக்கு கூட தூங்கு வரலும் கூட நான் யாரையுமே எழுப்ப மாட்டேன். ஏன்னா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஏன்னா இரவு பூரா முழிச்சிருக்கிறதுனால பகலில் தூங்கட்டும், அதுவா எந்திரிக்கட்டும். வாங்க. ராஜ நடிகை காந்திமதியின் அவர்களின் மாமா தாய்மாமன் குடும்பத்தின் சார்பாக ஊத்துப்பட்டி கண்ணன் 5 மணி 6 மணி 5 மணி அவர்கள் சார்பாக ரூபாய் 1001 பரிசாக வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அன்பளிப்பணியும் பொன்னாடையும் வழங்கிய நல்ல உள்ளத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு இது எந்த அளவுக்கு ரிஹர்சல் நடக்கும், பயிற்சி நடக்குங்கிறது நம்ம மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது
அவங்களுக்கு தெரியும். அதுலேயும் என்ன நேரம் இருக்காதுன்னு அழகேசன் எனக்கு ஃபோன் அடிக்கிறது. கிளம்பிட்டியா, என்ன பண்ணுற, இன்னும் தூங்குறியா அப்படின்னு அழகேசன் எனக்கு ஃபோன் அடிச்சு, மாப்பிள்ளை சரவணை மாப்பிள்ளைக்கு அவங்களையும் தூங்க விடுறதில்ல. நான் மட்டும் தூங்குறது இல்லை, நமது மாணவர்கள் மாணவிகளையும் தூங்க விடுறதில்ல, இவர்களையும் தூங்க விடுறதில்ல. அந்த அளவிற்கு தூங்க விடாமல் இந்த அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம். நீங்கள் எனக்காக மட்டுமல்லாமல் நமது காந்திமதி அவர்களுக்காக இருந்து இது பார்த்தீங்க, நிறைவான கூட்டம், ரொம்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு சில அரங்கேற்றங்களில் கூட்டமே இருக்காது, ஆனால் இவ்வளவு அழகாக உங்களுடைய கூட்டம் இருக்குன்னா இது எனக்கு தான் மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம். ஒவ்வொரு நீங்கள் வாழ்த்துக்களையும் கொடுக்கறது, காந்திமதி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களை மட்டும் கொடுங்கள், எனக்கு அதுவே போதும். இந்த மாலையும் பொன்னாடையும் விட காந்திமதி வெற்றி பெற வேண்டும், பெரிய ஆள் வரணும். மீனவேலி, இனிமேல் மீனவேலி என்ற பெயர் எல்லா நோட்டீஸ்லையும் மீனவேலி ஏபி காந்திமதி என்று வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு. அது இன்று துவக்கமாகிறது. அது உண்மையாகவே அது வெற்றிப்படியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பெண்மணியால் மீண்டும் நல்லா இருக்கணும். ரொம்ப நல்ல பெண்மணியால் யாருன்னா காந்திமதி அவர்கள் ரொம்ப அமைதியான பொண்ணு. நாங்கள் இங்கே வீட்டில் கூட சண்டை ஓடணும்னோட இவங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மா, ஆனால் அந்த மாதிரி சண்டை ஓட மாதிரி இல்லை, ரொம்ப அமைதியான பொண்ணு. அவங்களுக்கு என்னை விட ரொம்ப பிடிச்சது யாருன்னா அவங்க சித்தியத்தான். 24 மணி நேரம் அவங்க சித்தியோட ஒட்டிக்கிட்டே இருக்கேன். கலைவாணி, அது என் துணைவியார் கலைவாணி அவர்களோடு. ஆமாம், அந்த துணைவியாரோடு எனது துணைவியாரோடு ஒட்டிக்கிட்டு 2 பேரும் சித்தின்னு ரொம்ப சந்தோஷம். அவர் 2 பேரும் அம்மா மக மாதிரி பழக மாட்டாங்க, 2 பேரும் வந்து ஒரு நண்பர்கள் தோழிகள் மாதிரி பழகிக்குவாங்க. அந்த அளவில் அவங்களும் இன்றைக்கி நாடகத்துக்கு வந்திருக்காங்க, என் துணைவி அவர்கள் கலைவாணி அவர்கள். அதை விட எங்கள் புதல்வர்கள் முதல்ல முகிலன் தமிழமுதன், அவங்களும் எந்த நேரமும் அவங்க பேரே வந்து காந்திமதி கிடையாது, அவங்களுக்கு மேலூர்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் மேலூர்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் ஊருக்கு வர்றதுக்காக நான் பஸ் ஏற்றி விட்ற மாதிரி, எப்பவும் கொட்டாமட்டிலேருந்தே பஸ் ஏற்றி விடுவோம், இல்லைன்னா வீட்டிலேருந்து ஒரு நாள் 9 பஸ்ஸுக்கு வந்துச்சு. சரி பஸ் ஏற்றியம்மான்னு சொன்னேன், வந்துக்கிட்டு இருக்கு, அந்த கம்மாவளியாக வருதுப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணல, கம்மாவளியாக வருதுப்பா. சரி பாலத்தில் வந்துச்சா, பாலத்தில் போகுதுப்பா, பாலத்துக்கு உள்ள வந்து ரைட் சைடு போகுதுப்பா அப்படின்ச்சு. எங்கேப்பா போகிறேன் நீ? நான் கொட்டாம்பட்டி தான் போகிறேன். ஏமா ரைட் சைடு போனால் அது மேலூருக்கு போகுமா, பாருமா பஸ்ஸை. அப்போ கேட்குறப்போ அது மேலூருக்கு போயிருக்கு. வந்து கொட்டாம்பட்டிக்கு வர்ற வழி தெரியாமல் எப்போ மேலூருக்கு அது போச்சோ அன்னையிலேருந்து அது மேலூர்னு பேர் வச்சுட்டாங்க எங்கள் பிள்ளைய. வழி தெரியல அதுக்கு வர்றதுக்கு. மேலூரில் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம்னு போயிருக்கும். அதுதான் சொல்கிறேன், தெரியாமல் பஸ் ஏறி போயிடுச்சு. அதனால் மேலூருக்கு அவங்க கஷ்டப்பட்டு அன்பளிப்பை கொண்டு வந்தாங்க. அந்த அன்பளிப்பையும் அவங்க சொல்ல முடியல, என்னை சொல்ல சொன்னாங்க. கஷ்டப்பட்டு ஒரு வாரத்துக்கு முதல்ல 1 ரூபா நான் உண்டியலில் போட்டதை, அந்த சாவியை நான் தொலைச்சி விட்டேப்பா, சாவியை எடுக்க முடியாமல் உள்ளே இருந்த 1 ரூபாயை நான் எடுக்கிறதே கஷ்டப்பட்டேன், அந்த 1 ரூபாயை அன்பளிப்பா சொல்லிருங்கன்னு முகிலன்னு தமிழுக்கு அன்பளிப்பை கொடுத்துட்டாங்க. மேலூர் அவர்களுக்கு அன்பளிப்பினை கொடுத்த முகிலனுக்கு தமிழமுதனுக்கு நன்றி. உண்மையாகவே சொல்கிறேன், இது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மை, நடந்த உண்மை. சத்தியமாக சொல்கிறேன், மனதார அந்த மேடையிலே சொல்கிறேன், மிக சிறந்த ஒரு கதாநாயகியாக வரப்போகிறது என்பது மட்டும் இந்த மேடையிலே இந்த நித்தகாளியம்மன் கோவில் முன்பாக சொல்கிறேன். ஒரு பேரும் புகழ் வாங்கக்கூடிய அளவிற்கு நான் இந்த என்ன அரங்கேற்றதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியலை. அரங்கேற்றத்தில் வெளில நிற்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் தெரியலை, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு மேலு நடுக்கம், கையெல்லாம் நடுக்கம், பதட்டம் வந்துருச்சு. எங்களுக்கு பொதுவாகவே ஒரு 2 மாதம் வீட்டில் நாங்கள் ஓய்வு விட்டுட்டு மறுபடியும் நாடகத்துக்கு வந்தாலே பதட்ட ஆரம்பிச்சிடும். இந்த முதல் மேடையிலே அவ்வளோ பதட்டம் இல்லாமல் பாடல் எல்லாம் சரியான சுதியோடும் சரியான தாளத்தோடும் எடுத்து இந்த இடத்துல உங்களிடத்தில் கரகோஷம் வாங்கியிருக்கிறார் என்றால், இனி போகும் பல மேடைகளிலே அவர் மிகப்பெரிய வெற்றிப்படிகளை தான் நோக்கி பயணிப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்து முடியாது. வாழ்த்துவதற்கு வயதில் என்று இங்கே பாருங்களேன், இங்கே நான் போட்டிருக்க நம்ம வந்திருக்க நடிகர்கள் எல்லாம் அந்த பெண்மணியாலை உயர்த்தும் நடிகர்களாகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றார்கள். துரராஜ் அண்ணா இருக்கட்டும், அழகேசன் இருக்கட்டும், சரவண மாப்பிள்ளையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விஜயா இருக்கட்டும், ஹரியர் அண்ணே, சீனிவாசன் ஐத்தான், எல்லாமே சேர்ந்து, ஆமாம் இன்பச்செல்வனே, எல்லாருமே வந்து உயர்த்தும் அளவிற்கு உயர்வான அவர்களை ஆசீர்வாதம் செய்வது. இது மட்டும் இல்லை, எல்லா சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் இந்த காந்திமதி அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் உங்களுடைய ஆதரவோடும் அது பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யூடியூப் சேனலுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பங்களிப்பு தான் முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் வெளிநாடு முதல் கொண்டு நாளை இந்த நாடகம் கொண்டு செல்லும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் இந்த நாடகத்தை அழகாக தெளிவாக எடுத்துக்கொண்டிருக்க யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கலந்த வணக்கம். எனது ஆசி மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். எனது மாணவர்கள் அனைவருமே அன்னை அரியர் சொன்ன மாதிரி மென்மேலும் அவர்கள் வெற்றிப்படிகளை நோக்கித்தான் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விதைப்போம்,
வளர்ந்து வரட்டும், விளையட்டும், வெற்றி பெறட்டும். நிறைய விதைகளை விதைப்போம். நீங்கள் பாதுகாப்பாக நடந்த நல்லா பார்க்கணும். இந்த தோப்புக்கு வந்திருக்காங்க. நம்ம தோப்பு 2 ஏக்கரில் தோப்பு. அந்த தோப்பில் பெண்கள் தங்கும் அளவிற்கு ஒரு இடம் நம்ம தனியாக ஒதுக்கி போடுங்க. ஒரு வீடு கட்டியிருக்கோம். ஆண்கள் தங்குவதற்கென்று ஒரு வீடு கட்டியிருக்கோம். உள்ளே வந்து எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு, நாங்கள் அங்கே தான் இருப்போம். இங்கே தான் இருப்போம். மற்ற வெளியாள்கள்லாம் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. தோப்புக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு அமைதியான இடம், பாதுகாப்பான இடம். யாரும் மாற்றார்கள் அங்கே வருவதற்கு ஒரு வாய்ப்பில்லை. அந்தளவுக்கு ஒரு அழகான இடத்தில் தான் அவர்களை பயணிக்க வைத்திருக்கிறேன். யாரும் எந்த பயமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் இருக்க வேண்டிய அளவிற்கு அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா மாணவர்களுக்கு தெரியும் வந்திருக்காங்க. இங்கே மாணவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லா மாணவர்களும் வந்திருக்காங்க. சொன்ன மாதிரி தமேந்திரன், பிரவீன்குமார், இந்த கனகராஜ் கூட பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து கற்றுக்கொண்டு இருக்கிறார். இவர் தான் அவர் கனகராஜன் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து இருக்கார். நமது சக்திராஜா, நகைச்சுவையினுடைய சக்திராஜா இருக்கார்ல, சக்திராஜாவுடைய கூட பிறந்த தம்பி பையன் இந்த சக்தி வாசன். இவர் நாரதருக்கு படிச்சுட்டு இருக்கார். சக்திராஜாருடைய தம்பி தான் அங்கே உட்காந்துருக்கவர். அவர் சக்திராஜா மாதிரியே இருப்பார். அவருடைய தம்பி பையன் தான் சக்திவாசன். அவர் வந்து தொண்டி முகிழ்த்தகத்திலேருந்து நம்மள்கிட்ட எத்தனை ஆசிரியர்கள் இருக்கும்போது நம்மள்கிட்ட கற்றுக்க வைக்கணும்னு ஆசை. நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சக்திராஜாவை என்னையும் அவருடைய தம்பி தான் அவருடைய தம்பி மகன் தான். இவரும் நம்மள்கிட்ட படிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி நிறைய மாணவர்கள் என்னிடம் கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். சார்லஸ், ஆமாம், அந்த சார்லஸ் வந்திருக்காரு. சார்லஸ் கற்றுருக்காரு. காமராஜ் அண்ணே எல்லாமே மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கெல்லாம் உண்மையாகவே நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவர்களெல்லாம் நான் மாணவர்களாக எடுத்து அவர்கள் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பை இறைவனும் உங்களுடைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அது குரு அருள். மன நிறைவோடு அவர்களுக்கு எந்த குறைகளும் இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறேன். எதுவுமே யார்த்தையுமே ₹1 பணம் கூட நான் வாங்க மாட்டேன். என்னுடைய பணத்திலிருந்து அவர்களுக்கு எது தேவையோ வாங்கி கொடுப்பேன். தேவையானதை கேட்கவில்லை என்றால் அவர்கள் சண்டை போடுவேன். என்ன இல்லையோ அதை கேளுங்க, எது இல்லையோ கேளுங்கன்னு சொல்லி அனைத்தையும் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு தங்க வைத்து, நான் பெருமையாக சொல்லிக்க நினைக்கல, உண்மையாகவே அந்த இதெல்லாம் கொடுக்கும் வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். ஏன்னா சாப்பிட வழி இல்லாமல் இருந்தவன் நான், ஒரு நேரத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவன் நான். இன்று எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு அளவிற்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அது போதும். அதுவே ஒரு மன நிறைவு, அதுவே சந்தோஷம். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும். மாணவிகள் அவர்களும் சரி, மாணவர்களும் சரி, மென்மேலும் உயர வேண்டும் என்று எனது ஆசீர்வாதத்தோடு, உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த மேடையிலே நான் சொல்வதற்கு, இந்த நித்தகாளியம்மன் கோவில் முன்பாக இதை சொல்லும் அளவிற்கு நீங்கள் வாய்ப்பை கொடுத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் மனைவி அமையணும். மனைவி நீங்க செய்யணும்னு நினைக்கலாம். ஆமா, அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. அதுக்கு யாரும் ஒரு சிலர் ஒத்துழைக்க மாட்டாங்க. அதுக்கு கூடவே இருந்து அவர்களுக்கெல்லாம் சமைத்து போட்டு அவர்களுக்கு என்ன தேவையானதை செய்து கொடுக்கும் அளவிற்கு எனது துணைவியார் கலைவாணி அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது வணக்கம். இந்த அன்பளிப்பனையும் எனக்கு மாலையும் பொன்னாடை வழங்கிய அனைத்து நல்ல உலக மனமார்ந்த நன்றி. தயவுசெய்து நீங்கள் ஒரு மணி நேரம் இருந்து, ஒரு 2 மணி நேரம் இருந்து இந்த நாடகத்தை அவர்கள் எப்படி இதுவரையிலும் பாடினதை நீங்கள் கேட்டீங்க, எப்படி பேசுகிறாங்கிறத நீங்கள் கேட்கணும். ஏன்னா வந்தவுடனே அரியர் அவர்கள் என்னதான் வாத்தியாராக இருந்தாலும், என்னதான் மாணவியாக இருந்தாலும் மேடையிலே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே நிறைய சாம்பிராணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க. அதே மாதிரி இவரை வந்து பயப்படாமல் பேசுகின்றிருக்காங்க. எனக்கு இப்போதான் பயம் வருது. எனக்கு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பயம் வருது. நம்மளால பேச முடியும். எதுக்காக சொன்னோம்னா, ஜல்லிக்கட்டுல மாடு பெரிய மாடும்பா, அது புடி விட்டு போகும். சும்மா வரும் கண்ணுக்குட்டியானு போய் இப்படி பையன் தூக்கி போட்டு போயிடும். ஆனா யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியாது. ஒரு விஷயம், இப்படி ஒரு ஆசிரியர் கிடைக்கிறதுக்கு இங்க உள்ள உங்களுடைய மாணவர்கள் எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி சாப்பாடு போட்டு, தங்க இடம் கொடுத்து, போக்குவரத்து காசு கொடுத்து, தனித்தனியா பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, அதாவது பெற்ற குழந்தை மாதிரி. இப்போ எங்களோட எல்லாருமே பழகிட்டா. எப்படின்னா எங்கள் வீட்டு குழந்தையில ஒரு குழந்தை மாதிரி அவங்களும் அப்படித்தான் எல்லா பிள்ளையும் நாங்கள் நினச்சிருக்கோம். அந்த அளவில் ஒரு சிறந்த ஆசிரியர் கிடைச்சிருக்காரு. அது பெரிய விஷயம். போய் மாணவன்கிட்ட போய் காசை கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னு சொல்லாம ஒரு தனி மனித ஒழுக்கம், எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவர் அவரு. ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஒரு அதே மாதிரி ஒரு கண்ணு வச்சிட்டோம்னா, அது கண்ணு வச்சதோட விட்டோம்னா வளராது. இப்போ நாங்கள் கண்ணை வச்சிருக்கோம், அது வளர்க்க வேண்டியது உங்கள் ரசிகர்களையோ, ரசிகர்கள் உங்களுடைய கடமை. சரியா? தண்ணி ஊற்றி நம்ம எப்படி வளர்க்குறோமோ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதை நீங்கள் வளர்த்து விடுறது நீங்கள் தான். ஏன்னா வெறும் ஒன்றும் தெரியாத மண்ணை கூட பெரிய மலையாக்கணும் மக்கள் நீங்க, ரசிகர்கள். நீங்க இல்லாம நாங்க இல்ல. நீங்க மனசு வச்சீங்கன்னா அவங்க பெண்டிய நம்ம மண்ணுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. நிறைய நடிகர்கள் நம்ம மண்ணிலிருந்து சென்றவர்கள் பெரிய பெரிய ஆளுகளா இருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம ஆரம்பிச்ச வச்சதுலேருந்து
இன்று தமிழகம் வெற்றி கொடி நாட்டி கொண்டிருக்கிறார் K.A. நந்தினி அவர்கள். அம்மையாபுரம் K.A. நந்தினி அவர்கள் சிறுபிள்ளையில், அதாவது ஒரு 5வது 6வது படிக்கையில் கொண்டாந்து விட்டாங்க. 10வது முடிச்சக்கப்புறம் அவங்களை அரங்கேற்றம் செய்து இன்று வரையிலும் எங்கு பார்த்தாலும் K.A. நந்தினி தான் வேணும்னு கேட்கும் அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகையாக திகழ்கிறார். இன்று முதலிடத்தில் இருக்கிறார். அவர்களும் சரி, அதோடு அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு வேஷம் போட்டு விட்டவங்க வள்ளி நாயகத்துக்கு. அதுக்கே அவர் ஒரு குரு மாதிரி இருந்து வேஷம் போட்டு விட்டாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தமிழகமும் வெற்றி கொடி நாட்டி கொண்டு வருகிற நமது ராஜநடிகை தமயேந்திரன் அவர்கள், நிறைய மாணவர்கள் உருவாகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. எனக்கு பொன்னாடை வழங்கி சென்ற ராஜ நடிகர் நமது இன்றும் அவர் தமிழகத்தில் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர், திண்டுக்கலைச் சேர்ந்த புதுரோட்டைச் சேர்ந்த GV செங்குட்டோன் மைத்துனர் அவர்கள், நண்பர் அவர்கள், எனது 25 ஆண்டுகால நண்பர். அவர் எனக்கு பொன்னாடை வழங்கி பெருமையை சேர்த்து எனக்கு வாழ்த்துதனை தெரிவித்து சென்று கொண்டிருக்கிறார். அருமை மைத்தினர் GV செங்குட்டோன் அவர்களுக்கும் எனது சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இங்கு ராஜ நடிகையாக நடித்த AP காந்திமதி அவர்களுக்கு அவர்கள் அத்தை மாமா மலம்படியை சேர்ந்த தற்போது இருப்பு மங்களா உடப்பம்பட்டி, எனது தங்கையும் மைத்துனரும் காந்திமதியுடைய அத்தையும் மாமாவும் 500 ரூபாய் அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கின்றார் காந்திமதி அவர்களுக்கும் அவங்க வர முடியலை, அதனால முதல்ல அன்பளிப்பை கொடுத்து இதை போய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் எனது தாயார் அவர்கள் சிட்டம்மா அவர்களும், எனது தாயார் சிட்டம்மாள் தான், அழகேசன் தாயார் சிட்டம்மாள் தான், சிட்டம்மாள் அவர்களும் அன்பளிப்பை கொடுத்து விட்டு எனது ஆசீர்வாதத்தை சொல்லிவிடு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவருடைய சார்பிலே காந்திமதி அவர்களுக்கு அன்பளிப்பினையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன். நன்றிகள் வணக்கம் அவர்களுக்கு காந்திமதி சார்பில்.